ஓம் நமோ நாராயணாய நமக. அக்ராஹ்யஸ் சாஸ்வத கிருஷ்ணோ லோகிதாக்ஷப் பிரதர்தனக பிரபூதஸ்திருக குப்தாமா பவித்ரம் மங்களம் பரம். நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்கு நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 60வது திருநாமம். என்னன்னு பார்த்தாங்கன்னா, அதாவது பிரதர்தனக மீனிங்னா அனைத்தையும் அளிப்பவர். சொல்லும் முறை எப்படின்னா பிரதர்தனாய நமக அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போது இந்த பிரதர்தனாய நமகத்தினுடைய அர்த்தத்தையும் அதனுடைய பொருளையும் நம்முடைய எம்பெருமானுடைய பெருமைகளை பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அதாவது வாஜ் ரவஸ் என்ற ரிஷி எப்போதும் கோதானம்னா நம்ம பசு கன்றுவோட கோதானம் செய்து கொண்டே இருந்தாராம். அந்த பசுக்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் மெலிந்து வாடிய நிலையில் இருந்தாராம். அதனால் ஒரு நாள் அவருடைய 5 வயது குழந்தை என்ன சொன்னாங்க, அவன் பேர் நசிகேதஸ் அவன் பேர். அவன் தந்தையை அப்பாவை பார்த்து கேட்டானா, அப்பா இப்படி தானம் பிறருக்கு செய்கிறீங்களே, இதெல்லாம் ஒரு பயனுள்ளதாக இருக்கணும்ல. நீங்கள் அப்படி இல்லாமல் இப்படி மெலிந்து போன இந்த பசுக்களை நீங்கள் தானமாக கொடுக்குறீங்களே, இதை வச்சு அவங்க என்ன பயன் பெறுவாங்க? நீங்கள் அனைத்தையும் தானம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்கள் என்றால் என்னையும் யாருக்காவது தானம் செய்து விடுங்கள் என்றானாம். அதாவது இந்த நம்ம சொல்வோம்ல, இப்போ வீணாக போன துணி, கிழிஞ்ச துணி, இதெல்லாம் நம்ம ஏழைங்களுக்கு கொடுக்குறோன்னு நம்ம பெருமையாக நினைப்போம். ஆனால் அது கொடுத்தா நல்லதாக கொடுக்கணும். அது மாதிரி சாப்பாடு பொருள் கொடுத்தா கூட நல்ல பொருளாக கொடுக்கணும். ஊசுனது அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி இவன் அப்பாட்ட கேட்குறான், நீங்கள் இப்படி செய்கிறதுக்கு நீங்கள் என்னையும் சேர்த்து தானமாக கொடுத்துருங்க அப்படின்னோடனே அவருக்கு யாருக்கு அந்த ரிஷிக்கு கோபம் வந்தது. நான் உன்னையும் யமனுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த நொடியிலேயே நசிகேதஸ் அவன் பேர் நதிகேதஸ் அவன் யமலோகத்தை அடைந்து விட்டான். அவன் சொன்ன உடனே சரி அப்பா நம்மளை யமனுக்கு தானம் கொடுத்துட்டாருன்ட்டு நேராக யமலோகத்துக்கு போயிடான். யமனின் வீடு பூட்டி இருந்துச்சான். பூட்டி இருந்தோடனே வீட்டு வாசல்லையே காத்துக்கிட்டு இருந்தானா யார்? அந்த சிறுவன், 5 வயது சிறுவன். நகரங்களை எல்லாம் பார்வையிட்டு 3 நாள் கழித்து தான் யமன் தேவன் வந்தாராம். இல்லத்திற்கு திரும்பி வந்தாராம். வாசலில் அமர்ந்திருந்த சிறுவனை பார்த்து, யாரப்பா நீ, எப்போது வந்தாய் என்று கேட்டார். நான் தான் போய் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வருவேன், நீ ஏன் இப்படி திண்ணையில் அமர்ந்திருக்கிறாயே என்று கேட்டவுடன் அதற்கு நான் நசிகேதஸ், அதாவது என்ன யாருன்னு பார்த்தாங்கன்னா வஜரவஸ் என்ற ரிஷியினுடைய மகன். என் தந்தை சாபத்தால் 3 நாட்களுக்கு முன்பே இங்கு வந்துவிட்டேன். 3 இரவுகளாக உங்கள் வீட்டு வாசலில் தான் நான் காத்திருக்கிறேன் என்றானாம். உடனே யமன் 3 நாட்கள் என்ன சாப்பிட்டார் என்று கேட்டாராம். முதல் நாள் உங்கள் சந்ததிகளையும், 2ஆம் நாள் உங்கள் கால்நடைகளையும், 3ஆம் நாள் உங்கள் புண்ணியங்களையும் நான் சாப்பிட்டேன் என்றானாம். அதாவது நசிகேதஸ். இப்படி என்னன்னு பார்த்தங்கன்னா, உன்னை திடுக்கிட்டு போன யமன் 3 நாள் நீ பட்டினி இருந்ததற்கு பரிகாரமாக 3 வரங்கள் தருகிறேன். ஒரு குழந்தை பட்னியாக இருக்குதே அப்படின்ட்டு நான் உனக்கு 3 வரம் தரேன், என்ன வேணும்னு கேளு என்றாராம். உடனே என் தந்தை என்னை மீண்டும் மகனாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஃபஸ்ட்டு வரம் கேட்குறாரு. உடனே முதல் வரத்தை கேட்டானாம். கேட்டவுடனே 2ஆவதாக ஸ்வர்க்கத்தை அடைவிக்கும் அக்னி வித்தையை உபதேசிக்கும்படிக்கு நான் உங்களிடம் கேட்கிறேன். உடனே அந்த 2வது வரங்களையும் யமன் அளிக்கிறான். 3வது வரமாக முக்தி என்றால் என்ன, அதை எவ்வாறு அடைவது என்று கேட்டானாம் அந்த நசிகேதஸ். நீ இதை தவிர வேறு ஏதாவது கேட்கலாமே அப்படின்னு அவர் சொன்னாராம். உடனே அவர் சொன்னார், அது மிகவும் ரகசியமான விஷயம், நீ முக்தி அளிக்கிற விஷயம்லாம் ரொம்ப ரகசியமான விஷயம், அதை நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னோடனே, ஆனாலும் அந்த விஷயத்தை நான் அறிந்தே தீர வேண்டும் என்று தீர்க்கமாக சொன்னானாம் நசிகேதஸ். பேர் எப்படி வச்சுருக்காங்க பாரு, ரிஷிகேஸ் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி அந்த காலத்தில் நசிகேதஸ்ன்னு வச்சுருக்காங்க. அதனால் யமன் முக்தியை பற்றி அவனுக்கு உபதேசித்தார். திருமாலை அடைந்து அவனுக்கு தொண்டு செய்வதே முக்தி.
அவரை நாம் முயற்சியால் அடைய இயலாது, அவருடைய அருளால் மட்டுமே அடைய முடியும் அப்படின்னு யார்? யமதர்மராஜா வந்து நசிகேதஸ்ட்ட சொல்கிறாராம். உடனே அதாவது இந்த உலகையும் உயிர்களையும் தனக்கு உணவாகவும் யமனை ஊறுகாயாகவும் திருமால் வைத்து கொண்டிருக்கிறார். இது புரியுதா உங்களுக்கு? அதாவது இந்த உலகத்தையே உயிராக தான் வச்சிருக்கிறார். உயிர் தான் எல்லா உயிரையும் தன்னுடைய உணவுனா என்ன, சாப்பாடுன்றது ஒரு ஆளுக்கு முக்கியம், அதை வச்சிருக்கிறாரு. ஆனால் என்னையை வந்து யமன்றவர் ஒரு ஊறுகாவாக தான் வச்சிருக்கிறாரு. அதனால் அந்த ஊறுகாயை தொட்டு தொட்டு உணவு உண்பதைப் போல யமன் என்னும் ஊறுகாயை கொண்டு உலகையும் உயிர்களையும் உண்கிறார். எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். உணவை உண்ட பின் மீதி உள்ள ஊறுகாயை நாம் வலித்து உண்பது போல். இப்போ நம்ம வந்து கடைசியில் தயிர் சாத்து கொஞ்சோன்னு தொட்டு சாப்பிட்றோம். இப்போ இன்றைக்கி நானே அப்படி தான் சாப்பிட்டேன். மீதி இருக்கிற அந்த நெல்லிக்காய் ஊறுகாய் என்ன சாப்பிட்டு முடித்தோன்னே அதை கடைசியில் நம்ம வலித்து அதை வாயில் போட்டுக்கிறோம். அதுபோல் உலகை அழித்த பின் யமனையும் சேர்த்து விழுங்கி விடுகிறாள் திருமால். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படி தான் வந்து திருமால் வந்து அழித்து நான் என்னையும் சேர்ந்து விழுங்கிடுறாருன்றார். உடனே தர்தனம் என்றால் அழித்தல், பிரதர்ன என்றால் அழிப்பவன் என்று பொருள். அனைத்து உலகங்களையும் உயிர்களையும் அவைகளுக்கு மரணத்தை தரும் யமனையும் சேர்த்து பிரளய காலத்தில் அழிப்பதால்தான் திருமாலுக்கு பிரதர்தனக என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 60வது திருநாமம் இதுதான். அது பிரதர்தனக. காக்கும் இயல்பனான திருமால் எப்படி அழிப்பார்? நம்மளை வந்து காக்கக்கூடியவர் தான் நம்மளுக்கு திருமால்ன்றது தெரியும். அவர் எப்படி நம்மளை அழிப்பார்? திருமால் அழிப்பது கூட ஒரு விதத்தில் காக்கும் தொழில்தான். ஓகேவா? ஏனெனில் பிரளயத்தில் எந்த பொருளையும் அவர் அழித்து இல்லாமல் செய்து விடுவதில்லை, அழிச்சிட்டு இல்லாமல் செய்து விடுவதில்லை. அனைத்தையும் உண்டு தன் வயிற்றுக்குள்ளே வைத்து காக்கிறார். இப்போ நம்ம வந்து இறந்து போயிடுறோம். இப்போ நல்லவங்க எவ்வளவோ நல்லது செய்வாங்க. ஐயோ பாரு, சின்ன வயசாக இருக்கிறான், அவன் அவ்வளோ நல்லவன், அவன் வந்து இறந்து சாவுறான் அப்படின்னு சொல்கிறப்ப பெருமான் வந்து அழிக்கக்கூடியவர் கிடையாது, அழித்ததை தம் வயிற்றுக்குள் வைத்து காப்பவராம். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாரு. அதனால் மீண்டும் படைப்பு காலம் வருகையில் வயிற்றில் உள்ளதை உமிழ்ந்து உலகத்தை படைக்கிறார். எல்லாத்தையுமே பெருமாள் வந்து தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வச்சுக்கிறார். அதனால் நம்ம சொல்கிறோம்ல, சின்ன வயசில் நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், சின்ன வயசுலேயே இறந்துட்டாலும் சரி, கடவுளுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குது போல், அதனால் சீக்கிரமே எடுத்துக்கிட்டாரு. அதனால தான் சொல்லுவாங்க, வயசானவங்க ஏன் இறக்கலை, சின்ன பிள்ளைங்க ஏன் இறக்குதுன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களுடைய கர்மா விதிப்படி இது நடக்குது. ஆனால் அதுக்கு நம்ம கவலையே பட வேண்டாம். பெருமாள் தன் வயிற்றுக்குள்ளேயே அவங்கள வச்சுக்கிட்டு திருப்பியும் அடுத்த ஜென்மமாக ஒரு ஆத்மா உருவத்துடன் எடுக்கிறார். அதனால்தான் பிரதர்தனாய நமக என்று தினமும் சொல்லி வந்தால் வாழ்வில் ஏற்படும் அபாயங்களிலிருந்து திருமால் நம்மை காத்து அருள்வார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப நல்ல ஒரு மெசேஜ். அதாவது நம்ம வந்து இது வந்து சீக்கிரம் இறந்துடுறாங்க. இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இந்த அன்னைக்கு கூட ஒரு பையன் இறந்துட்டான், +2 படிக்கிற பையன். அவன் இறந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கே வந்தது. அதெல்லாம் நாங்கள் நினச்சி பார்க்குறப்ப, எங்கள் சர்வெண்ட்டோட பையன் அப்படிலாம் பார்க்குறப்ப அவ்வளோ கஷ்டப்பட்டோம். சரி, இப்போ இதை படித்தோடனே சரி, அவனுக்கு வந்து பெருமாள் வந்து அவனை வந்து தான் வயிற்றுக்குள்ளே வச்சு காக்கிறதுக்கு தான் அவனை சீக்கிரம் கூப்பிட்டுக்கிட்டாரு. இப்போ இதை படிக்கிறப்ப நான் நினச்சிக்கிட்டேன் ஒரு நிமிஷம். ஓகேவா? பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.